ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்களே முற்றுகையிட போறோம்னு அமெரிக்கா ஒரு ஷாக்கிங்கான அறிவிப்பை கொடுத்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா, யாரோ அடிச்சிட்டாங்கன்னு பதிலுக்கு உங்களை நீங்களே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் ஜலசந்தியை பிளாக் பண்றதுக்கு தண்டனையா அமெரிக்காவும் அதையே பண்ண போகுதா? சரி, எப்படி இந்த விசித்திரமான முடிவுக்கு வந்தாங்க? எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில ஆரம்பிச்சது. பாகிஸ்தான்ல அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைமை. ஆனா கடைசி நேரத்துல பேச்சுவார்த்தை மொத்தமா தோல்வி. நாங்க நல்ல விதமா தான் பேசணும், ஆனா அமெரிக்கா தான் பேச்ச மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு ஈரான் சொல்லுது. பேச்சுவார்த்தை முறிஞ்சதும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஈரான் மேல தனக்கு இருந்த குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சார். ஈரான் வாக்குறுதியை மீறிடுச்சு, தண்ணியில கண்ணி வெடி வைக்குது, உலகத்துல பதற்றத்தை உண்டாக்குதுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட 20% எரிசக்தி போக்குவரத்து இந்த சின்ன இடத்துல தான் நடக்குது. ஆனா ஈரான் ஒன்னு ஜலசந்தியை முழுசா மூடல. இந்தியா, சீனா மாதிரி நட்பு நாடுகளை அனுமதிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு கப்பலுக்கு சுமார் $2 மில்லியன் கட்டணம் வசூலிச்சாங்க. கன்னிவெடி இல்லாத ஒரு சின்ன வழி அது. இதை பார்த்துட்டு தான் ட்ரம்ப் நிர்வாகம் அப்ப நாங்களும் முற்றுகையிடுறோம்னு அறிவிச்சாங்க. அவங்களோட திட்டம் இதுதான், கப்பல்களை மறிக்கணும், முழுசா முற்றுகையிடணும், அப்புறம் கண்ணி வெடிகளை அகற்றணும். எங்க கப்பல் மேல சுட்டீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவோன்னு ட்ரம்ப் நேரடியாவே மிரட்டினார். இந்த அறிவிப்பு வெளியானதும் உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. குறிப்பா அமெரிக்காவோட முக்கிய கூட்டாளியான இங்கிலாந்து எங்களால இதுக்கு ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்காவோட இந்த மிரட்டலை ரொம்பவே கிண்டலா தான் பார்த்துச்சு. ஏற்கனவே பூட்டி இருக்கிற கதவை நீங்க எப்படி பூட்ட போறீங்கன்னு கேட்டு ஈரான் கிண்டல் பண்ணுச்சு. கூட்டணி நாடுகளை மறுக்கும்போது இந்த முற்றுகையில அமெரிக்கா கூட யார் சேருவாங்கங்கிறது தான் இப்ப பெரிய கேள்வி.